ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி ஒரு சில மணித்துளிகளிடம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த இந்த வாய்ப்பிற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ல. இந்த 2025ஆம் ஆண்டை தொடங்கி இம்மட்டும் அவர் நம்மை நடத்த இருக்கிறார். எத்தனையோ இடர்கள், பாடுகள், கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்த போதிலும் அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஒரே ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறுமே. நம்முடைய கண்களை மூடி ஜெப நிலையில் நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நாம் சொல்லலாமா? நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எஸ் ஜீசஸ். நீங்கள் வந்தால் எங்கள் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் முடிக்க போகிறோம் ஏசப்பா. எங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது மாறி போகட்டும் ஆண்டவரே. 2026ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது எங்கள் சூழ்நிலைகள் மாறினவர்களாய், எங்கள் பலவீனங்கள் மாறினவர்களாய் நாங்கள் அதில் பிரவேசிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உமது மகிமையினால் உமது பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு வந்திருப்பாங்களோ தேவைகளை நீர் சந்திங்க ஆண்டவரே. உமது பலத்தினால் இடை கட்டி மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கிருபை தாங்க இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த ஆண்டில் இதே இடத்துல நான் பழைய வருட ஆராதனையில் பேசும்பொழுது எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அநேக பேர் சாட்சி சொன்னீங்க. இதே போல் இந்த நாளிலும் அநேக சாட்சிகளை தேவன் கேட்க கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம அநேக சாட்சிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
இன்னும் நிறையா பேர் சாட்சி சொல்ல தயாராக இருந்திருக்கலாம். ஒருவேளை கருதி நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அநேகரால் சாட்சி சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம் ஜீவனோடு இருப்பதே ஒரு பெரிய சாட்சி. ஆமென். ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டை அநேக நேரத்தில் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம்ல. இந்த இரவு வந்து மற்ற இரவு போல் இல்லாமல் ஒரு வருடம் முடிந்து அடுத்தது ஒரு வருடம் ஆரம்பிக்குது. நான் என் வீட்டில் என்னுடைய பொண்ணுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி இந்த வருஷம் முடியுது, இன்னொரு வருஷம் ஆரம்பிக்குதுன்னு. நானும் எப்படியும் சொல்லி பார்க்குறேன். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அதை விவரித்து சொல்ல முடியலை. நான் கடைசியாக சொன்னது என்னென்னா, நீ டேட் எழுதுவல பாப்பா, அதில் வந்து 2025க்கு பதிலாக நாளையிலேருந்து 2026 நீ எழுதுவ. அவ்வளோதான். ரொம்ப யோசித்து பார்த்து சொல்லணும்னு நினச்சாலும் சொல்ல முடியலை. அநேக நாட்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பல வருடங்களை கடந்து வந்திருக்கிறோம்ல. நம்ம பிறந்ததுலேருந்து இதே போல் எத்தனையோ புத்தாண்டுகளை நாம் கண்டிருக்கிறோம். எத்தனையோ புது வருடத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் மாற்றப்படாமலே இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே இடத்துல நான் சொன்ன ரீகன்சிலேஷன் பற்றி பேசினேன். ஒப்புரவாகுதலை குறித்து நான் பேசினேன். இந்த ஆண்டு சற்று இதை யோசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப தெளிவாக வந்தது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனம். யார் இடத்தில் வாசிங்கள். ஏசாயா 43, 18, 19ஆம் வசனம். ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். அநேக நேரத்தில் நம்ம இந்த 2025ஆம் ஆண்டை நாம் குறிக்கும் பொழுது இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கலாம்ல, இந்த காரியம் இப்படியாக நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஞானிகளாகி நம்ம கர்த்தருக்கே, ஏசப்பா நீங்க இதை இப்படி செஞ்சிருக்கலாம், ஏசப்பா இந்த காரியத்தை நீங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல, நம்ம ரொம்ப ஞானிகளாகி நம்ம அவருக்கு என்ன சொல்கிறோம், வழி சொல்கிறோம், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல. அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தையில் நம்ம பழைய ஒரு எண்ணத்தினால பழைய ஒரு காரியத்தில் நாம் அநேக நேரத்தில் சிக்குண்டு இருக்கிறோம். நம்ம நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்வது நல்லது. ஆனால் நமக்கு நடக்காத காரியத்தை, நம்ம நினைச்சது போல ஏற்படாத காரியத்தில் நம்ம அங்கேயே சிக்கி அங்கேயே நின்று விடுகிறோம். கர்த்தர் நமக்காக ஒரு புதிய ஆண்டை, ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். ஆனால் நம்மளுடைய சிந்தையில், நம்மளுடைய மனசுல we get stuck. நம்ம ஒரு இடத்துல அங்கேயே தங்கி விடுகிறோம். அநேக நேரத்தில் இந்த ஒரு சில காரியங்கள், ஒரு சில பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம வளர விடாம, நம்ம ஒரு புதிய காரியத்தை முயற்சி செய்ய விடாமல், நம்முடைய பழைய காரியங்கள், பழைய நினைவுகள் நம்மை இறுக்கி அணைத்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக தினம் தினம் அவர் கிருபையை தந்து புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் டெய்லியும் தினமும் எனக்காக அவர் கிரியை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அநேக நாள்ல நான் நினைச்சது உண்டு, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, ஆனால் இதை நீர் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறீர். நான் ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது சில டைமில் வந்து நம்ம நினச்சி பார்க்குறோம், டிவியில் பார்க்குறதுலாம் பெரிய பெரிய போதகர்கள் அந்த மாதிரி, அவங்க கூட சம்டைம்ஸ் ஒரு டேபிளில் உட்காந்து ஒரு மீட்டிங்கில் உட்கார வாய்ப்பு கிடைக்கும், இல்லை ஒரு ஃபுட்டுக்கு சாப்பிடும்போது உட்கார வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் நான் நினச்சி பார்ப்பேன், கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காரு, இதுக்கு நான் தகுதியானவனா? ஆனால் அப்படி நினச்சிட்டு வரும்பொழுது கர்த்தர் நமக்குள்ள பேசுவார், இதை காட்டிலும் மேன்மையானதை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டெம்பரவரி ஒரு சின்ன விஷயத்துல நம்ம அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். ஆனால் கர்த்தரின் வசனம் சொல்கிறது, இதற்கும் மேன்மையாக, நீங்க நினைப்பதற்கும் நீங்கள் எண்ணுவதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம ரெண்டு இடத்துல மாட்டிக்கிறோம். ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி, எனக்கு இது போதும், இதுவே இதெல்லாம் எனக்கு நடந்தது, இதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம்,
எனக்கு இது நடந்தது ரொம்ப பெரிய விஷயம் நினச்சிக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, அதை காட்டிலும், நீங்கள் நினைப்பதை காட்டிலும், நீங்கள் யோசிப்பதை காட்டிலும் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த 2026க்குள்ள நாம் பிரவேசிக்கும் பொழுது அது போல எண்ணங்கள் உடையவர்களாக நாம் பிரவேசிக்க வேண்டும். எனக்காக என் தேவன் செய்வார். அவர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? ஒன்று, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகி அதே இடத்துல நின்றுறோம். ரெண்டாவது, எனக்கு இது நடக்கலை, அவங்க எல்லாருக்கும் நடக்குது, நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன், நான் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் நடக்கவே, நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்களோ அது மாதிரி அப்படின்னு நம்ம அதுவும் நின்றுடுறோம். ஆனால் தேவனின் வசனம் தெளிவாக சொல்கிறது, நாம் எதை கண்டும் எதை குறித்தும் நிற்காமல் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். கர்த்தர் நமக்காக தருகிற புதிய நாளுக்குள்ளாக, புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை 2026ஆம் ஆண்டு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் உதிக்கலாம். ஆனால் நம்ம மனசளவில், நம்மளுடைய யோசனையில் இன்னும் நம்ம 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அங்கேயே நின்றுடலாம். அருமையான விசுவாச மக்களே, அது போல் ஏதாவது ஒரு காரியம் உங்கள் மைண்டில் இருக்குன்னா அதை இந்த நேரத்தில் ஃப்ரீ பண்ணுங்க. கர்த்தருடைய கரத்தில் அதை விட்டு விடுங்க. ஏன்னா வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். He is going to do a new thing in your life. உங்க வாழ்க்கையில் அவர் ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த விதை இருக்குல்ல, சீடு, அதை நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு அப்படியே மூடி புதைச்சி வச்சிடுறோம்ல, அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நிலைமை. இன்னும் கேட்டால் அது மண்ணுக்குள்ளே போகும்போது ஆல்மோஸ்ட் அது அழிக்கப்பட்ட நிலைமையாக கூட மாறி போகலாம். ஆனால் அதிலிருந்து அந்த செடி ஒரு உயிர் பெற்று வரும் பொழுது, ரொம்ப நாள் அந்த மண்ணுக்குள்ளே இருந்து அதுலேருந்து ஒரு சின்ன துளிர் வரும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அதே போல நம்ம வாழ்க்கையில, ஒருவேளை என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயமே நடக்காது அப்படின்ற ஒரு மனநிலையில இருப்பீங்கன்னா, கர்த்தரின் வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறேன். ஆமென். அவர் உங்களுக்காக, உங்க ஒவ்வொருத்தருக்காக செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். யாரோ அவருக்கு மட்டும் செய்வாங்க, இவங்களுக்கு செய்வாங்க, அவங்களுக்கு செய்வாங்கல்ல, கர்த்தர் எனக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டுல நீங்க அநேக காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். அநேக நாட்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல மன்றாடி இருக்கலாம். நீங்க பொறுமையா காத்துட்டு இருந்த நாட்கள் இருக்கலாம். நீங்க கண்ணீரோடு கடந்து சென்ற இரவுகள் இருக்கலாம். அருமையான சகோதரனை, சகோதரியே, அது ஒன்றும் வீண் போகாது. ஆமென். என் தேவன் அதை அறிந்திருக்கிறார். அவர் அதிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இட்ஸ் ஓவர், ஒரு டெட் எண்ட், ஒரு முடிவு. 2025ஆம் ஆண்டோட என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் சில பேர் இருக்காங்க, நான் நினைச்சாதான் எனக்கு ஹர்ட் ஆகுது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தான் எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டில், ஏசப்பா என்னுடைய ஆசை இதுவாக இருக்குது, ஆனால் உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படி நம்ம விட்டு கொடுப்போம்னா, அவர் புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சாட்சி சொன்னவங்களோட டபுள் மடங்கு மக்கள் நம்ம 2026ஆம் ஆண்டை முடிக்கும் போது சாட்சி சொல்லுவீங்க என்பதை நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். அவர் புதிய புதிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் செல்லும் பொழுது ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு, ஒரு புதிய பலனோடு, ஒரு புதிய சிந்தனையோடு, ஒரு புதிய காரியத்தோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும்.
நம்ம சில இடத்துல ஸ்ட்ரக்காக இருக்கக்கூடாது, நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டில் இன்னும் ஒரு கொஞ்சம் மணித்துளிகளுக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். நாம் தேவனோட உடன்படிக்கை பண்ண போகிறோம். அதில் முக்கியமான உடன்படிக்கையாய் நான் கருதுகிறது என்னன்னா, நான் தேவனோடு நேரத்தை செலவிடுவேன், இல்லை அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவேன். எடுத்தல் வாசியுங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒருவேளை இந்த 2020 ஆண்டுக்குள்ள நாம் பிரவேசிக்கும் பொழுது பல எண்ணங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் தேவன் நமக்காக செய்வார் இருக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ரெண்டாவது பட்டம் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அநேக நேரத்தில் நம்மளுடைய நீதியை எடுத்துக்கிறோம் தெரியுமா. நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டேன், என் மேலே தப்பு இல்லை, நான் பர்ஃபெக்ட், நான் சரியாக தான் பேசினேன், நான் இந்த காரியத்தை சரியாக தான் செஞ்சேன். நம்மளுடைய நீதியை நம்ம அநேக நேரத்தில் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது நம்மளுடைய நீதி ஒன்றுமே கிடையாது. நம்ம நீதி அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதியை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம் தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட அழைக்கப்படுகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் நாம் தேவனோடு எடுக்கக்கூடிய உடன்படிக்கையில் முதலாவது உடன்படிக்கை கண்டிப்பாக நான் அவருடைய ராஜ்யத்தை தேடுவேன், நான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் அவருடைய மகனாக இருப்பேன், மகளாக இருப்பேன் அப்படின்றதை நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ட்ரையாங்கலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரையாங்கல் முக்கோணமாக இருக்கும்ல, நமக்கும் தேவனுக்குமான உறவு, அப்புறம் நமக்கும் சமுதாயத்திற்குமான உறவு. நமக்கு அந்த ட்ரையாங்கல், அந்த டாப் உறவு சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய உறவு நம்ம குடும்பங்களோடு, நம்மளுடைய சுற்றி இருக்கிற மக்களோடு சரியாக இருக்கும். அநேக நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை வருதுல்ல, இல்லை நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகள் உறவில் சில விரிசல்கள், சில பிரச்சனைகள் ஏற்பட காரணம் நமக்கும் தேவனுக்குமான உறவு எங்கேயோ கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னு அர்த்தம். நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது தான். ஒருவேளை என் குடும்பத்தில் சில நெருடல் வரும்பொழுது நான் அவர் கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. என் தேவனோடு நான் நேரத்தை செலவிடும் பொழுது, என் தேவனை நான் முன்பாக வைத்திருக்கும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் தேடும் பொழுது, அவர் எனக்காக கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். வேத வசனம் சொல்கிறது, அப்பொழுது இவைகள் எல்லாம், நீங்க நினைக்கிற ஆசீர்வாதங்கள், நீங்க நினைக்கிற சேமங்கள், நீங்க நினைக்கிற கிருபை, நீங்க நினைக்கிற பலன் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First we need to seek God. அவருக்கு நாம் முதன்மையான இடத்தை தர அழைக்கப்படுகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில அந்த முதன்மையான இடத்தை நீங்க யாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? அது யாரா இருந்தாலும் இந்த வருடத்தை நான் முடிக்கும் பொழுது என் தேவனாய் அது மாறட்டும். ஒருவேளை இத்தனை நாள் நம்ம அறியாம ஏசப்பா ஏசப்பா நம்ம வாயில சொல்லுவோம், ஆனா நம்ம உள்ளத்துல வேற யாருக்கும் நம்ம முதலிடம் கொடுத்துருக்கலாம். நம்ம 2026க்குள்ள பிரவேசிக்கும் பொழுது என் இயேசுவுக்கே முதலிடம். ஆமென். அவர் தான் ராஜாவா இருக்கணும். நம்மளுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் அவரை வைத்திருக்கிறது அல்ல, இல்லை நம்ம நாவுனால கர்த்தரே ஆண்டவரே என்று சொல்வதல்ல, நம்முடைய செய்கையிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய வார்த்தையிலும் நாம் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். நம்ம எண்ணம் புதிதாகும் பொழுது, கர்த்தர் நமக்காக புதிய காரியத்தை செய்யும் பொழுது நாம் அவரை முன்பாக வைத்து செல்ல வேண்டும். அவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகின்ற தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம்.
இல்லை, நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் கர்த்தர் இந்த பெற்றோருக்கு இந்த ஊரில், இந்த சிட்டியில், இல்லை இந்த பகுதியில் நான் ஏன் பிறந்திருக்கணும்? எவ்வளோ லட்சம் கோடி மக்கள் இருக்காங்கல்ல, ஏன் கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல பிறக்க வைத்திருக்கிறார் அப்படி நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா? ஏன் உங்களை ஒருவேளை இந்த நலம்பூர் சபையில் இருக்கிற மக்களை, இல்லை நீங்கள் ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஊரில் பிறந்திருக்கலாம், ஆனால் காலம் சென்றது போல் நீங்கள் இந்த ஊருக்கு கடந்து வந்திருக்கலாம். ஏன் கர்த்தர் உங்கள் ஒருவருக்கும் ஒரு பர்பஸை வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். யாரும் நம்ம பிறந்தோம், இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், செத்தோன்னு இல்லை. தேவன் ஒரு நோக்கத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் நிறைவேறும்படியாக அநேக நேரத்தில் அந்த நோக்கம் என்று நினைக்கும் பொழுது நம்மளுடைய நோக்கத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துடுறோம். ஆனால் கர்த்தர் என்னை எதற்காக இந்த பூமியிலே படைத்திருக்கிறார்? நம்மளோட நல்லவங்கன்னு சொல்கிற நிறைய பேர் நம்ம கூட இல்லாமல் போயிருக்கலாம். இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, நிறையா பேர் சுத்தமாக கை கழுவி 4 மாஸ்க் போட்டு பல இது போட்டவங்கெல்லாம் கூட மரித்து போயிட்டாங்க, வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க கூட. ஆனால் நம்ம எத்தனை நாள் அசால்ட்டாக இருந்திருப்போம். பழத்தை அப்படி கழுவி சாப்பிடுங்கன்னா நம்ம ஒரு அலசிட்டு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஒரு நீங்கள் பண்ணாமல் போயிடலாம், நான் பண்ணியிருக்கேன். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏனால் ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். பிலிப்பியர் 3:13-14 வசனம். லக்கை நோக்கி தொடருகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னாடி நோக்கி முயன்று கிறிஸ்து இயேசுவில் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம பல விஷயத்துக்கு ஓடி இருக்கலாம், பல காரியங்களுக்கு பல பேரிடத்துல ஓடி இவங்கெல்லாம் உதவி செய்வாங்கன்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கலாம். இந்த பிரச்சனை வந்தா இவங்களுக்கு கால் பண்ணணும், இந்த தேவன் வந்தா இவங்களுக்கு கால் பண்ணணும். அவங்க எல்லாம் போனை கூட எடுக்காம போயிருக்கலாம். உதவி செய்வேன் என்று சொன்னவங்க மறந்து போயிருக்கலாம். இல்ல அந்த உதவியை செஞ்சுட்டு அந்த உதவியை சொல்லியும் காட்டி இருக்கலாம். நான் தானே செஞ்சேன் இந்த உதவி, நான் தான் உங்களுக்கு செஞ்சேன் அப்படின்ட்டு. அதனால நம்ம ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நம்ம 2020 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நாம் இயேசுவின் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓட கடவோம். நம்ம லக்கை நோக்கி ஓடணும். தேவன் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார், நம்ம எதற்காக படைத்திருக்கிறார் என்று நம்முடைய லக்கை நோக்கி நாம் ஓடுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். நம்மளுடைய தோல்விகளையோ, நம்மளுடைய தவறுகளையோ, நம்மளுடைய வலிகளையோ, நம்மளுடைய பிரச்சனைகளையோ, நம்மளுடைய போராட்டங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே இல்லாமல் தேவன் நமக்காக வைத்திருக்கிற பரம பொருளாகிய லக்கை நோக்கி ஓடுகிற மக்களாய் நாம் மாற வேண்டும். பின்னானவைகளை நினைத்து பின்னானவைகளை நாம் சிக்கிக்கொண்டு இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு புதிய பலன் அடைந்தவர்களாய், ஒரு புதிய மாற்றம் நமக்குள்ளாய் ஏற்பட்டவர்களாய். அநேக நேரத்தில் நம்ம மாற்றத்தை வெளியே தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இது மாறினா இது நல்லாயிடும், இந்த ஒரு காரியம் மட்டும் மாறிச்சுன்னா என் லைஃப் ஒன்றும் ஆகாது. அன்லெஸ் அன்டில் நம்ம மாறாவிட்டால், நான் பழைசே பேசிட்டு இருப்பேன், என்னுடைய விசுவாசம் சபையை தாண்டினவுடனே முடிஞ்சு போயிடும்.
அப்படின்னு இருந்தால் ஒன்றும் மாறாது. நாம் கர்த்தரை முன்பாக வைத்து அவர் மீது விசுவாசம் வைத்து என் தேவனையே நம்பி அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் தேடும் பொழுது கர்த்தர் எனக்காக சகல காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாக, ஒரு பலத்தின் ஆண்டாக மாற வேண்டும் என்றால் முதலாவது என்னுடைய குணாதிசயங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டுல என்னால் மாற்றிக்கொள்ள முடியாத குணாதிசயங்கள் எதாவது இருக்குன்னா அதை இப்போ நம்ம புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்கேயே விட்டுட்டு பழைய குணாதிசயங்கள், பழைய மனிதனை, பழைய சுவாபங்களை இங்கேயே விட்டுட்டு ஒரு புது மனிதனாய் நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை முன்பாக வைத்து என்னுடைய சுய பலத்தினால் நான் முயற்சி பண்ணேன், எனக்கு முடியல. என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வச்சு இந்த பழக்கத்தெல்லாம் நான் முடிச்சிடணும்னு நினைச்சேன். என்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சேன். கெட்ட வார்த்தைகளை நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு யாரான அறிக்கை செய்வீங்கன்னா, ஏசப்பா நீங்க எனக்கு கிருபை தாங்க, நீங்க வாங்க ஏசப்பா, நீங்க என் கரத்தை பிடித்து என்னை நடத்தி செல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் உங்க குணாதிசயங்களை மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். எது மாறாதோ அது தேவன். அவர் வந்தால் அது மாறும். அவருடைய கிருபையினால் அது மாறும். அவருடைய பிரசன்னத்தினால் அது மாறும். தினம் தினம் தேவனுடைய பிரசன்னத்தை பெற்ற பிள்ளைகளாக, அவருடைய பிரசன்னத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டை நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றி தருவார். இப்பொழுது நாம் பழையவற்றை விட்டு விடுகிறோம் என்று தீர்மானிக்கும் பொழுது, தேவனை முதலாவது வைக்கிறேன் என்று நாம் தீர்மானிக்கும் பொழுது, தேவன் எனக்காக என் வாழ்க்கைக்காக கொடுத்திருக்கிற லக்கை நோக்கி நான் ஓடுவேன் என்று நான் தீர்மானித்திருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நான் மாற மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனால் எனக்கு எல்லாம் மாறி நடக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நாம் தேவனோடு எடுக்கிற உடன்படிக்கை தெளிவாக இருக்க வேணும். நம்ம மனசுல இருந்து அந்த உடன்படிக்கை நாம் தேவனோடு ஏற்படுத்துகிற என்ற உணர்வு வேண்டும். ஒருவேளை போன வருஷம் நீங்க தீர்மானம் எடுத்திருக்கலாம், அதுக்கு முந்தின வருடமும் நீங்க எடுத்திருக்கலாம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றாமல் தவறி போன நாட்கள் இருந்திருக்கலாம். இப்போ இந்த 2025ஆம் ஆண்டை முடித்து நாம் 2026ஆம் ஆண்டுக்குள்ளே செல்லும் பொழுது என் தேவனை முதலாவதாக வைத்து என் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் செல்லுவேன். எங்கள் அப்பா சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசப்பா நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு பள்ளம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோமா, அவர் கையை விட்டுருவோம். அவருடைய ஒரு விரலை தர அப்படி பிடிச்சிக்கிறேன், ஏதாவது ஒரு ஆபத்தை பார்க்குறேன் விரலை அப்படி விட்டுருவேன். ஆனால் இதுவே இயேசு என் கையை பிடிச்சிக்கிட்டாருன்னா ஒரு பள்ளம் வந்தால் அவர் என்ன பண்ணுவார், அப்படி கையை தூக்கி அப்படி தாண்டி விடுவார். அதே தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம கடந்து செல்லும் பொழுது, ஏசப்பா நீங்க என் கையை பிடிச்சிக்கோங்க, ஏசப்பா நீங்க என் குடும்பத்தை பிடிச்சிக்கோங்க, ஏசப்பா என் வேலையை நீங்க பிடிச்சிக்கோங்க, ஏசப்பா என் படிப்பை நீங்க பிடிச்சிக்கோங்க, என் பிள்ளைய நீங்க பிடிச்சிக்கோங்க, ஏசப்பா அப்படின்னு நாம் அவர் கரத்துல ஒப்படைத்தவர்களாக கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஏசப்பா என் கரத்தை பிடித்துக்கோங்க, ஏசப்பா எனக்கு நடக்க சொல்லி தாங்க தேவனே, எனக்கு நடக்க சொல்லி தாங்க ஏசப்பா. நான் குறைவுபட்டு, நான் பலவீனமாகி, நான் சோர்ந்து போன நாட்களுக்கு பதிலாக ஒரு ரட்சிப்பின் நாட்கள், ஒரு செழிப்பின் நாட்கள், கிருபையின் நாட்களுக்குள்ளாய் என்னை நடத்துங்க ஆண்டவரே. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவர். பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகளை நாங்கள் விட்டு என் தேவனே முதலாவதாக வைத்து அவரை பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோடு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.